Hello everyone, welcome to Prema's Culinary. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிற ரெசிபி பாம்பே சட்னி. ஒரு கடலை மாவு யூஸ் பண்ணி எப்படி ஒரு பாம்பே சட்னி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வெங்காயம் இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தின் ஸ்லைசஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி. அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு இன்ச் இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா அதை கீறி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம். இப்போ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கடாயை ஹீட் பண்ணிடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் சேர்த்துடுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம். ஸோ இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நான் இப்போ இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துடுறேன். கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இது நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற இஞ்சியையும் தக்காளியும் சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். ஓகே, இந்த கடலை மாவு இருக்குது. இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி போல விடுறேன். விட்டு நல்லா கரைச்சிடணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இதை கடலை மாவு நல்லா கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கலாம். இதை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிம்லேயே ஒரு 1 மினிட் நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் இந்த கடலை மாவோட ரா ஸ்மெல்லாம் போகும். ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது பூரி, இட்லி, தோசை, ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். Until then, bye from Prema Arvindan.